பேச்சு வளர்த்து மரியாதை அவ்வளவுதான். இந்த மாதிரி புருஷன் இருக்காரியா? கல்யாணம் ஆயிடுச்சா? தாலி கட்டிட்டு எதுக்கு நீ ஆட வரீங்க? எதுக்கு ஆட வரனா? எங்க வயித்து பழப்புக்கு ஆட வரோம். ஐயோ எனக்கு நீ வேண்டாம். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, குடும்பத்துல அப்ப கால் வலிக்குதா? குட்டிய வலிக்குதா? நீ என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? ஹலோ கோமதிங்க, கோமதி கோமதி நில்லுங்க நில்லுங்க. உங்க டான்ஸ் தான் பார்த்தேன். முத வரிசையில நான் தான் உட்காந்து பார்த்தேன். செம்மையா இருந்தது. உங்க நிகழ்ச்சி ஊர் ஃபுல்லா நான் பார்த்தேன். பார்க்கவே உங்க ப்ரோக்ராம்னா நான் தான் முன்னாடி எல்லாம் வந்து உட்காந்துருப்பேன். நல்லா இருக்கீங்களா? அங்க கூட்டத்துல உங்ககிட்ட பேச முடியல, அதனாலதான் சரி பேசுறதுக்காக வந்தேன். வீட்டுல எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கேன். சிங்கப்பூர்ல கூட உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். ஆமா, அப்ப எனக்கு அங்க ஒரு ப்ரோக்ராமா வந்திருந்தேன். அப்ப பாத்துட்டு ரொம்ப எப்படா உங்ககிட்ட நான் பேசணும்னு நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறதுல பாக்குறதுக்கு சான்ஸ் இல்ல. அப்படியா? கோமதி சங்கர்னா தஞ்சாவூரே களை கட்டுது. யார பார்த்தாலும் கோமதி சங்கர் கோமதி சங்கர் கோமதி சங்கர். ஏதோ ஓரளவு. அப்படிங்களா? ஐயோ, உங்களை என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியா? ரொம்ப நாள் ஆசை. சரி வரேங்க. வரேங்க. எங்க போறீங்க? என்ன இருங்க. இல்லங்க லேட் ஆயிட்டு. எனக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. இன்னைக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருக்கோம். இன்னைக்கு உடனே போறேங்கிறீங்க. உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு நான் தவமா இருந்தேன். எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா? நான் சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ரசிகர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சரி நான் வரேன். இருங்க போலாம் வாங்க, போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு. சரி வாங்க, அங்க நிலையில உட்காந்து பேசலாம். ஏங்க வந்தீங்க பாத்தீங்க, திருப்பி என்னமோ தெரிஞ்ச ஆளு மாதிரி வாங்க உட்காருவோம். நீங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு தமிழ்நாட்டுல பேமஸ் ஆனவங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க யாருங்க? வெயில்ல நின்னா நீங்க கருத்துற மாட்டீங்க. இதனடா இவருக்கு மட்டும் ஆடு நனையுதுன்னு போயிட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டு போலாம். அங்கேயாவது வாங்க போவோம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரசிகருங்க நானு. ஏங்க ரசிகர்னா ஊருக்கு 1000 ரசிகர் இருக்காங்க. அதுக்காண்டி உங்க பின்னாடி 1000 ரசிகர்னாலும் என்ன மாதிரி வராது. அடடா, எத்தனை வருஷமா உங்களை மனசுல வந்து அப்படி சுமந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கவங்களா? அட ஏங்க முதல்ல நீங்க யாருங்க? யாருங்க? என்ன மாமனா மச்சானா இல்ல அண்ணன் தம்பியா? ஏதோ பாத்தீங்கன்னா மாமா மச்சானா பாக்கணும். ஒரு ரசிகர் வந்து உங்களை ரசிக்க கூடாதா? ரசிகர்னா ரசிச்சு ஸ்டேஜோட இவ்வளவு பெரிய அழகு வந்து தனியா சிக்கிருக்கீங்க. இத போய் நான் ரசிக்க கூடாதா? கூட்டத்துலதான் டிஸ்டர்பன்ஸ் பேச முடியல. எதிருங்க நீங்க எப்படி பேசுறீங்க ரசிகர்னு? அந்த மாதிரி என் வீட்டுல குடும்பம் கொடுத்தோம், புருஷன் புள்ள கொளுத்தான் கொழுந்த எல்லாருமே இருக்காங்க. குடும்பம் தான் இருக்கு, புருஷன் இல்ல. அட புருஷன் இருக்காரியா? கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? ஏன் புருஷன் இருக்காரா இல்ல ஏன் கேக்குற? என்ன நான் உன்னை வந்து நான் உன்கிட்ட வந்து டான்ஸ் கத்துக்கிட்டு உன் கூட வந்து கல்யாணம் பண்ணி உன் கூட ப்ரோக்ராம் பண்ணலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற. எங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது உனக்கு, அவ்வளவுதான் மரியாதை. அது எப்படி வீட்டுக்காரர் ஃபாரின் போய் நடிக்கிறேன் இனாம ப்ரோக்ராம் போறீங்க? ஆமா, எங்க வீட்டுக்காரர் நானும் தான் போவோம். தனியா ஒத்துக்கட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீ தனியா ப்ரோக்ராம் போறேன்னு சொல்லிட்டு நானும் மனசுக்குள்ள கோட்டை கட்டிட்டேன். சரி நமக்கு நல்ல ஆளா சிக்கிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டு நம்மளும் அந்த தொழிலை கத்துக்கிட்டு போய் டான்ஸ் ஆடல கரங்க வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆசைதாயா உனக்கு? ஐயோ, கல்யாணம் ஆன மாதிரி நீ போய் சொல்ற. இல்ல நான் பாக்குறேன், சுத்தி பார்த்தா. நீ சுத்தி பாக்குறது உனக்கு கல்யாணமே ஆகல. யோ உனக்கு கண்ணுன்னு இருக்கா? உனக்கு வயசு ஆகுது. எனக்கு என்ன வயசு? அட ஏன் முன்னாடி பூரா கிரவுண்ட் மாதிரி கிடக்கு, என்ன ஆகுது? கிரவுண்ட் மாதிரியா இருக்கு. ஆளுகளை லைட்டா முடி கொட்டி இருக்கு. இது சிப்பா சட்டை போட்டு வந்தாக்கா மயங்கி கூட வந்துருவாங்களாக்க. இந்த ஏரியா மைனர் நானுங்க. அந்த நிலம் போல தோப்பு துறவு எல்லாம் என்னது? ஊருக்கு நிகழ்ச்சி பண்ண நான் வந்திருக்கேன். நீ மைனர் ஒரு நிகழ்ச்சி பண்ணா எவ்வளவு ஒரு நாளைக்கு? ஏன் நீ அதை கேக்குற? ஏன் நீ போய் எதுக்கு கஷ்டப்படணும்? 10 பேர் பார்த்து நக்கல் அடிப்பா, நையண்ட் அடிப்பா, நீயா போற? உனக்கே பாரு, உனக்கே நீ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. ஐயோ நான் சொல்றத நீ கேளு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆஞ்சவ புள்ள பெத்தாலாம். ஆளுகளை பாரு, ஊரை பார்க்க கூடாது. நீ மட்டும் வச்சு பாக்கலாம். அதுக்கு எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. ஐயோ, வீட்டுக்கார பத்தி சொல்லாத. நீ கல்யாணம் ஆகலன்னு நான் சொல்றேன், நீ வீட்டுக்காரங்க. வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? எங்க வீட்டுக்காரர் எனக்கு தாலி கட்டி வச்சிருக்காருயா. தாலி கட்டிட்டா வீட்டுக்காரா இல்லையா? தாலி கட்டிட்டு எதுக்கு நீ ஆட வரீங்க? எதுக்கு ஆட வரனா? எங்க வயித்து பழப்புக்கு ஆட வரோம். ஐயோ, அதுக்குதான் நீ கஷ்டப்படாம என் கூட சந்தோஷமா இருக்கு. ஐயோ நான் அதுக்கே வரல. எங்க வீட்டுக்காரர் எனக்கு தாலி கட்டி வச்சிருக்காரு. தாலி மட்டும் தானே கட்டினா? இல்ல குடும்பம் பண்ணல. அடே தாலி கட்டி நம்ம குடும்பம் பண்றாரா? ஆமா சரி பரவாயில்ல, குடும்பமே பண்ணாலும் பரவாயில்ல. நான் குடும்பம் பண்றேன் இனிமேல். இந்தரியா
எங்க கலைத்தொழில உள்ளவங்க நாங்க ஏதோ வயிற்று பழப்புக்காண்டி கஷ்டப்பட்டு பண்ணுங்க. எங்க தொழில செய்யறோம். ஆ. நீங்க எல்லாம் மைனர் குஞ்சு அந்த குஞ்சு இந்த குஞ்சுன்னு சொல்லிட்டு ஏன் எங்க வாழ்க்கைய கெடுக்குறீங்க? ஐயோ பரம்பரையா அப்படி வந்துட்டாங்க. அதெல்லாம் இப்ப பேசி ஒண்ணும் புண்ணியம் கிடையாது. சரி. நான் உன் மேல ஆசைப்பட்டுட்டா உனக்கு தோப்பு தோறு எழுதி வைக்கிறேன், பங்களா கட்டி வைக்கிறேன், கார்லயே போகலாம், கார்லயே வரலாம். நீ இது மாதிரி போய் கஷ்டப்பட வேணாம். உடம்ப காட்டி நீ என் கூட வா போலாம். ஐயோ நீ என் புருஷன் தாலி கட்டிருக்கான்னு சொல்லியிருக்க, திருப்பி வந்து கைய அது பரவாயில்ல. நான் வந்து உன்ன 2-3 வருஷமா உன் ப்ரோகிராம பார்த்து மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். உனக்கு மரியாதை அவ்வளவுதான். இங்க பாரு, நான் மரியாதை ஒரு நாளைக்கு வாழ போற மாட்டேன், நீ பேசக்கூடாது. நீ எனக்கு வேண்டாயா? ஆளு மண்டைய பாரு. ஐயோ நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ யாரு? கோமதி, ஒரு கோமதி சங்கர் காதல் வந்துச்சு. இனிமே இந்த குட்டி கோமதி தான் சொல்லணும். ஐயோ எனக்கு நீ வேண்டாம். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, குடும்பத்துல அந்த கலவரத்தை சங்கரை மறந்துரு, இந்த குட்டியை ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் உனக்கு வயசு இல்லையா? வயசு முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம். உனக்கு வயசு என்ன? உனக்கு நீ உட்கார்ந்து எந்திரியா? குடும்பம் பண்றதுக்கு வயசு தேவை. உட்கார்ந்து எந்திரியா? முதல்ல உட்கார்ந்து எந்திரி பாப்போம். ஐயோ அப்பா கால் வலிக்குதே. குட்டிய வலிக்குதா? நீ என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? முட்டி வலிக்க கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? உட்கார்ந்து எந்திரிச்சு காட்டியா முதல்ல. நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கும் ஆகணும். கல்யாணம் பண்ண முடியாதியா? நான் சொல்றது கேளா ப்ளீஸ், வா போலாம். ஐயோ இந்தரியா, உனக்கு நல்ல மரியாதை இல்ல. என் மேல எல்லாம் கை வைக்கிறவள வச்சுக்கிட்டேன்னா நல்ல மரியாதை இல்லாம சொல்லு. ஐயோ அம்மா வா நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை கிடையாது. ஐயோ நான் சொல்றேன், நம்ம கால் எது ஊதறா? முடியா நம்ம கால் எது ஊதறா? ஐயோ எங்க போறா? கிரியா வா, வீட்டுக்காரர் கூட்டி போறா. நீ இல்லாம நான் இல்ல. போமாடியா, நீ இல்லாம நான் இல்ல.